மொரட்டு கட்ட, என்ன ஷேப்பு, ஓவர் டைட்டான உடை, பின்னலகை காட்டும் ரம்யா கிருஷ்ணன். அன்று முதல் இன்று வரை நடிகை ரம்யா கிருஷ்ணன் எவர்கிரீன் நடிகையாக திகழ்கிறார். இவர் அம்மன் வேடம் முதல் குத்தாட்ட சுந்தரியாகவும் கிளுகிளுப்பான கேரக்டர்களில் நடித்து ரசிகர்களின் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை நிரந்தரமாக பிடித்துக் கொண்டவர். இதனை அடுத்து இவரது நடிப்பை படையப்பாவில் நீலாம்பரியாகவும், பாகுபலியில் ராஜமாதாவாகவும் சிறப்பாக நடித்து என்றைக்கும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இவரது நடிப்பு ஒவ்வொரு பிரேமிலும் ஜொலிக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற படங்களில் தென்னிந்திய மொழிகளில் நடித்திருக்கக்கூடிய இவருக்கு 53 வயதாகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். அந்த அளவு இளமையோடும் இன்றும் காட்சியளித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்திய சினிமாவில் ராஜமாதாவாக மிரட்டி வரும் இவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினியோடு நீலாம்பரியாய் நடித்ததை அடுத்து ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிக்கு மனைவியாக நடித்து மிரட்டியிருந்தார். 1970 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பிறந்த இவர் மறைந்த பழம்பெரும் நடிகை சோ ராமசாமியின் உறவுக்கார பெண் என்பது பலருக்கும் தெரியாது. மேலும் இவர் தெலுங்கு இயக்குனரான கிருஷ்ணா வம்சை 2003ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ரித்விக் வம்சி என்ற மகன் இருக்கிறார். பரதநாட்டியத்தை மிகவும் சிறப்பாக ஆடக்கூடிய கலைஞர் விளங்கக்கூடிய இவர் 1983ஆம் ஆண்டு வெளிவந்த வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இதனை அடுத்து பல படங்களில் அதிக அளவு நடித்து ரசிகர்களின் மத்தியில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் இவர் சமூக வலைதள பக்கங்களிலும் படு ஜோரான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை திணறடிப்பார். அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கின்ற புகைப்படங்களில் சிவப்பு நிற உடையோடு அணிந்து கொண்டு அனைவரையும் அசர வைக்கக்கூடிய வகையில் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த புகைப்படத்தை பார்த்து சொக்கி போன ரசிகர்கள் அனைவரும் இவருக்கு லைக்குகளை அள்ளி தந்து பல்வேறு வகையான கமெண்ட்களை போட்டு இணையத்தை அதிர விட்டு வருகின்றனர். மேலும் ஓவர் டைட்டான உடையில் பின்னலகை எடுப்பாக காட்டி இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் அவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வது வருவதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் என்ற புகைப்படத்தை பார்த்தும் வருகின்றனர். எத்தனை முறையானாலும் சலிப்பை ஏற்படாத இந்த புகைப்படங்கள் ரசிகர்களின் மத்தியில் பல்வேறு விதமான எண்ணங்களை ஏற்படுத்தி இருப்பதோடு இரவு தூக்கத்தையும் கெடுத்துவிட்டது. எத்தனை முறை பார்த்தாலும் இன்னமும் இவருக்கு வயதாகவில்லையா என்று கேட்கக்கூடிய வகையில் இந்த புகைப்படங்கள் உள்ளதாக சொல்லி இருக்கும் ரசிகர்கள் இந்த புகைப்படங்களை பார்த்து ஜொல்லு விட்டு வருகின்றனர். அத்தோடு எப்போதும் இவர்தான் கனவு கண்ணி என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சில ரசிகர்களால் இவரது புகைப்படத்தை பார்த்து முரட்டு கட்ட, என்ன ஓவர் டைட்டான உடையில் பின்னழகுக்காக எங்களை ஒரு வழி பண்ணிவிட்டார்கள், இனியாவது இது போன்ற புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு எங்களை திணறடிக்க வேண்டாம் என்றும் சொல்லி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக இருப்பது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் யாரும் வாங்காத அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் என்றால் அது நடிகர் விஜய் தான். இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் 200 கோடியிலிருந்து ரூபாய் 250 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் என்று பலரும் அறிந்தது. இவர் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கோட் படத்தில் நடித்து வருகிறார். இதனை அடுத்து தனது 69வது படத்தை நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.